இன்னும் அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் பொய்யுரைத்தவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். நான் நம்பிக்கை கொள்கிறேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொர்க்கத்துக்குரியவன் இப்படி சொல்கிறாங்க இல்லையா? இவர்கள் அல்லாஹ்விடமும் தூதரிடமும், உங்களுக்கு யார் நல்லது எடுத்து சொல்கிறாங்களோ அவங்ககிட்டையும் போயிட்டு யார்கிட்ட போய் நீங்கள் நல்ல பேர் வாங்க நினைப்பீங்க? இவங்க நல்லது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு நானும் நல்லவன் தான் அப்படின்ட்டு ஒரு நல்லது செய்ய மாட்டேன்னு அவர்கிட்ட போய் பேச போகிறோம். அப்படி அவருக்கு என்ன எனக்கு என்ன அப்படிம்பா? அவர் நல்லது செய்வாருன்னு தெரிஞ்சுன்னா அங்கே தூதர்னு அர்த்தம். அவங்ககிட்ட போய் சொல்கிறது. அல்லாஹ்விடம்னா மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கிறது, அங்கே உள்ளுக்குள்ளேயும் நான் நல்லவன் மாதிரி. யார் சொல்கிறீங்க? பொய்யுரைத்தவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள் அப்படின்னா ஒரு சூழல் வரும்போது அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அறப்போர் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அறப்போர்ன்றது நல்ல மனிதனாக நீங்கள் வாழ்வது. நல்ல மனிதனாக வாழ்வதுன்னா இதுக்கு முன்னாடி தெரியல, இப்போ தான் தெரியுது நான் பண்ணலாம் தப்பு, இனிமேல் சரியாக வாழணும். இப்போ தான் போராட தொடங்கும். சுற்றி இருக்கான் போகிறான், இப்படிலாம் இப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தேன், இவன் மட்டும் என்ன திடீர்னு கேட்பாங்க. அப்போ தான் போராட்டம். இப்போ தான் எனக்கு விளங்கியிருக்கு, இது வரைக்கும் எனக்கு தெரியல, நான் தப்பாக பண்ணிட்டு இருந்திருக்கேன் சரின்னு நினச்சிக்கிட்டு இப்போ தான் புரியுது எனக்கு இதெல்லாம் தப்புன்னு. நான் இப்போ நல்லபடியாக வாழணும்னு விரும்பும்போது சுற்றி இருக்கிற விட மாட்டான். இது அறப்போர் விதிக்கப்பட்டிருக்கு. இவங்க உட்காந்துக்கிறாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, நான் இது பண்ணணும், எல்லோரும் மட்டும் நான் பண்ணிட்டு போகிறேன். எதாச்சும் பேசுனியோ அது செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறான். நான் இப்படித்தான் சொன்னீங்க, அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறான். ஆனால் இப்போ பண்ணுறதில்ல. ஏன் பண்ணலன்னு கேட்டால் என் அம்மா சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னார், இந்த மாதிரி நிர்பந்தம் வந்துருச்சு, இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்து கொண்டார்கள், வெளியே ஏமாற்று நல்ல பிள்ளை மாதிரி. யார்கிட்ட? அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும். அப்படின்னா உங்களுக்கு யார் நல்ல நினைக்கிறீங்களோ அங்கேயும் போய் சொல்கிறது. உள்ளுக்குள்ளேயே வந்து கடவுளே உன்னை தான் கும்பிட்றேன் கடவுளே அவன்கிட்டே போயிட்டு நீ யாரை கும்பிட்றேன்னு அவனுக்கு தெரியாதா? கும்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்களா கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? இதுதான் கும்பிட்றது. கெட்ட எண்ணத்தோடு இருந்தால் நீங்கள் இறைவனை வழிபடவில்லைன்னு அர்த்தம். யார் மேலும் உங்களுக்கு குற்றம் இல்லை, யாரை குறை செய்யவும் இல்லை, நீங்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை, நல்லெண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இறைவனை வழிபடுகிறீர்கள். அதை உங்களுடைய இறைவன் அறிவான். இறைவனுடைய பாதையில் நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று சொன்னால் உட்கார்ந்து கொண்டார்கள் அர்த்தம். இல்லைப்பா எங்களுக்கு எதாவது சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நான் இதே பண்ணிட்டு இருக்கேன். அவர்களில் நிராகரித்தவர்களை நோவினை செய்யும் வேதனை வந்தடையும். அவர்களில் நிராகரித்தவர்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி உட்கார்ந்துருந்தவங்க கூட அதில் சில பேர் உணர்ந்து இல்லைப்பா நம்ம தப்பாக தான் பண்ணியிருக்கோம், இனிமேலும் இப்படி இருந்தால் நமக்கு கஷ்டம்னு காரியங்கள் செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவர்களில் சிலர் நிராகரிச்சே இருக்கிறாங்க. இப்போ தான் தெரியல, சொன்னதை கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ தெளிவுபடுத்தப்பட்டு இப்பையும் மறுத்தால் இவங்க தான் நிராகரிப்பவர்கள் அர்த்தம். நல்லது கெட்டதுன்னு தெளிவாக பிரித்து அறிவித்து நல்லதை செய்யணும் கெட்டதை விடணும்னு சொன்னால் அதுக்கு மாறா செய்யக்கூடிய அவர்கள் நிராகரிப்பவர்கள். அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை வந்தடையும். அந்த வேதனையை யாரும் நீக்குவோல் இல்லை. திருந்தக்கூடிய மனம் இருக்கும்போது அது சோதனையாக இறைவன் மாற்றி அமைக்கின்றான். ஒரு சோதனை காலம் நீங்கள் பணிஞ்சு வர்றதுக்காக பணியும் செய்கிறேன். யார் பணிகிறார்களோ அவளுக்கு அதை மாற்றுகின்றான், அந்த நிலையை மாற்றுகின்றான். நிராகரித்தவர்களை வேதனை வந்தடையும்.